Vomiting difference in the acute surgical diseases of the abdomen. ஒவ்வொரு டிசீஸஸ்லேயும் வந்து வாமிட்டிங்ட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்குமென்னு பார்க்க போகிறோம். அதாவது vomiting is a common symptom in acute surgical abdominal disease, but it is characterized by the timing, content, relation to the meals and can help differentiate between the condition. அப்போ அதாவது டைமிங், கண்டென்ட், ரிலேஷன் டு த மீல்ஸை வச்சு நம்ம எந்த கண்டிஷனில் இந்த வாமிட்டிங் வந்திக்கின்றதை வந்து கொஞ்சம் கண்டறியலாம். அக்யூட் அப்பெண்டிசைட்டிஸில் பார்த்தமாக இருந்தால் டிப்பிக்கலி 1 to 2 எபிசோட் வாமிட்டிங் இருக்க போகுது. நான் பைலஸ் occur after the onset of periumbilical pain. அதாவது பெயினுக்கு பிறகு தான் வாமிட்டிங் வரும். Not profused, may be associated with anorexia. Anorexia associate பண்ணப்பட்டிருக்கும். Other key features like right left quadrant tenderness இருக்க போகுது. அதாவது மெக்பர்னிஸ் பாயிண்டில் டெண்டர்னஸ் இருக்க போகுது. ரீபவுண்ட் டெண்டர்னஸ், அதாவது ரீபவுண்ட் டெண்டர்னஸ் ஏரியா இருக்க போகுது. ஃபீவர், லியூகோசைட்டோசிஸ் இருக்கும் acute appendicitisல. perforated peptic ulcers, இது வந்துட்டு sudden onset vomiting, may contain blood or coffee ground materials இருக்க போகுது. அப்படி இருந்தால் ப்ளீடிங் இருக்குமென்னு அர்த்தம். often follow the severe epigastric pain. severe epigastric pain இப்போ தான் வரும். then become generalized due to the peritonitis. key features like broad like rigidity, absence of severe dullness, ஏனெண்டா ஏஆர் வந்திருக்கும், ஏஆர் ஃபில் ஆகிருக்க போகுது. history of peptic ulcer disease and septic shock in late stages. acute cholecystitisல பார்த்தா வாமிட்டிங் பைலியஸ் வாமிட்டிங் ஆகிக்க போகுது. அப்போ வாமிட்டிங்கில் பார்த்தோம் பச்சை கலரில் பைல் கண்டைனிங் வாமிட்டிங் ஆகிக்கும். மே ஆஃப்டர் த ஃபெட் மீல்ஸுக்கு பிறகு தான் இந்த வகையான பைலஸ் வாமிட்டிங் இருக்கும். associated with the right upper quadrant pain radiating to the right scapula. maybe repeat ஆகி இருக்கும், but not profused ஆகிக்காது, ரிப்பீட் ஆகிக்கும். other key features like Murphy sign positive இருக்கணும், fever, leukocytosis, jaundice இருக்கலாம். அதாவது கொலிடோகோலித்தியாசிஸ் இருந்தால் ஜாண்டிஸ் இருக்கும். acute pancreatitisல பார்த்தா சிவியர் வாமிட்டிங் இருக்க போகுது. persistent bilious vomiting but not relieving pain. அப்போ இங்கே வந்து வாமிட்டிங் வந்தால் கூட என்ன செய்யாது, பெயின் வந்து வாமிட்டிங்கு போகிற பெயின் என்ன செய்யாது, பெயின் வந்து ரிலீவ் ஆகாது. பிலியரி கோலிக்கில் வந்து வாமிட்டிங் மே ரிலீவ். அப்போ பிலியரி கோலிக்கில் வாமிட்டிங் வந்தது பிறகு என்ன செஞ்சிடும், பெயின் வந்து ரிலீவ் ஆயிடும். may be associated with the retching. other key features like epigastric pain radiating to the பெக்கு ரேடியேட் பண்ணுவேன்டா, எபிகாஸ்டிக் பெயின் பெக்கு ரேடியேட் பண்ணுவேன்டா, இது பெங்க்ரியாட்டிக் பெயின் அல்லவா வரதால். அடுத்து இது ரெட்ரோ பெரிட்டோனியல் ஏரியா தானே. எலிவேட்டட் அமைலேஸ் லிப்பேஸ் பார்க்கலாம். குல்லன் சைன், கிரே டர்னர் சைன், ஃபாக்ஸ் சைன் சிவியர் பார்க்கலாம். அதாவது பெரியும்பிளிகல் ஏரியாவில் அந்த என்னது எக்கைமோசிஸ் வர்றது, லெட்டரல் ஃப்ளாங் ஏரியாவில் எக்கைமோசிஸ் வர்றது, அதே மாதிரி க்ராயின் ரீஜனில் எக்கைமோசிஸ் வர்றது. pyloric stenosis like chronic but can present acute-ஆகவும் இருக்கும் இந்த pyloric stenosis. அதில் பார்த்தோமா இருந்தால் வாமிட்டிங் வந்துட்டு ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், நான் பைலஸ் தான், ப்ரொஜெக்டைல் வாமிட்டிங், அதாவது கண்டெய்னிங் த அன்டைஜஸ்ட் ஃபுட். ஏன்னா அதை தாண்டி போகாத, பைலோரிக்கை தாண்டி போகாதனால அன்டைஜஸ்டிவ் ஃபுட் இருக்கும், பைல் இருக்காது. occurs ஆஃப்டர் ஃபீடிங், சாப்பிட்ட பிறகு என்ன செய்யும், வாமிட்டிங் வரும். ஆனால் வாமிட்டிங் வந்து என்ன நடக்கும், ரிலீஃப் அண்ட் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் ரிலீஃப் ஆகிரும் வந்து பெயின் வாமிட்டிங் வந்தது பிறகு. other key features like hypochondriac metabolic alkalosis, visible peristalsis and olive shaped mass in the
ரைட் அப்பர் குவாட்ரன். இன்ஃபேனில் பார்த்தோம்னா ரைட் அப்பர் குவாட்ரனில் ஒரு மாசம் இருக்க போகுது. கேஸ்ட்ரிக் ப்ளீடிங் பார்த்தோமா இருந்தால் ப்ளீடிங் ஃப்ரம் த அல்சர், வெரிசிஸ், மெலர் வெய்ஸ் சிண்ட்ரோம். ஹெமட்டமேசிஸ் அதாவது ஃப்ரெஷ் பிளட் ஓ கொஃபி கிரவுண்ட் வாமிட்டிங் வரும். மே ப்ரொசீட் வித் ரிச்சிங் அதாவது ரிச்சிங் இருக்கும். அதர் கீ ஃபீச்சர்ஸ் லைக் சைன் ஆஃப் ஹைப்போவெலிமியாவோட தான் இது வரும். அது ஹைப்போவெலிமா லைக் டெக்கிகார்டியா இருக்க ஹைப்போடென்ஷன் பார்க்கலாம். ஹைப்போவெலிமிக் ஷாக் வரைக்கும் போகும் கேஸ்ட்ரிக் ப்ளீடிங் சிவியர் ப்ளீடிங் இருந்தால். ஸ்டூல் பார்த்தோம்னா பிளாக் கலர் மெலினா இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் NSAIDs யூசேஜஸ், ஆல்கஹாலிசம் பார்க்கலாம். ஈசோஃபேஜியல் கேன்சரில் பார்த்தமாக இருந்தால் வாமிட்டிங் வந்து ரிகர்ஜிட்டேஷன் ஆஃப் த அன்டைஜஸ்ட் ஃபுட் வாமிட்டிங் ஆகிக்கும் டியூ டு த obstruction. ப்ரோக்ரஸிவ் டிஸ்ஃபேஜியா லேட் ஸ்டேஜில் பார்த்தமாக இருந்தால் ஹெமப்டமெசிஸ். இஃப் டியூமர் எரோஷன் இருந்தால் வந்து ப்ளீடிங்கில் வந்து பிளட் இருக்கும். Other key features like weight loss, cachexia, hoarseness, recurrent laryngeal nerve involvement and hoarseness ஆகிக்கும் voice. paralytic ileusல அதாவது paralytic ileusல அப்படி இல்லாட்டி மெக்கானிக்கல் obstructionல எந்த மாதிரியான இது இருக்குன்னு பார்த்தமாக இருந்தால் paralytic ileusன்றது டைனமிக் obstruction. paralytic ileusல பார்த்தமாக இருந்தால் low volume, bilious vomiting, diffuse abdominal distension, absence bowel sound பார்க்கலாம். போஸ்ட் ஆப்பரேட்டிவ் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் இருக்க போகுது. ஹைப்போகேலிமியா, பெரிட்டோனைட்டிஸ் இன்டியூஸ்ட் ஆகிக்கும். மெக்கானிக்கல் obstruction அதாவது ஸ்மால் பவுல் obstruction ஒரு லார்ஜ் பவுல் obstruction பார்த்த மாதிரி இருந்தால் ஹை வால்யூம் வாமிட்டிங் ஆகிக்கும். பைலியஸ் வாமிட்டிங், ஸ்மால் பவுல் obstruction இருந்தால் லோ பவுல் obstruction இருந்தால் ஃபீக்கல்ட் வாமிட்டிங் இருக்க போகுது. கொலிக்கி பெயின், ஹைப்பர் பவல் சவுண்ட் பார்க்கலாம். அப்சல்யூட் கான்ஸ்டிபேஷன் வந்து லோ பவல் obstructionல இருக்கும். Somatic and the visceral pain, other causes, mechanism, occurrence, different features of feeling பார்த்தமா இருந்தால் somatic and the visceral pains the causes அதாவது pain in the surgical abdominal condition can be classified into visceral pain and the somatic pain. அதாவது parietal and somatic pain or referred pain, each with a distinct mechanism and the clinical features. visceral pain பார்த்தமா இருந்தால் இது வந்து ஹலோ ஆர்கன் டிஸ்டென்ஷன்னால வரும். அதாவது இன்டெஸ்டினல் obstruction, biliary colic இப்படியெல்லாம் வரும். அதே மாதிரி இஸ்கேமியா அதாவது மிசென்ட்ரிக் இஸ்கேமியாஸ், இன்ஃப்ளமேஷன் லைக் appendicitis, cholecystitis, அது ட்ராக்ஷன் ஆஃப் மிசென்டரி வால்வுலஸில் வரலாம். இதில் மெக்கானிசம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் த நோசி ரிசெப்டர்ஸ் இந்த விசரல் பெரிட்டோனியம். இப்போ விசரல் பெரிட்டோனியமில் இருக்க ஸ்டிமுலேஷன் வந்து ரிசெப்டர்ஸ் வந்து முதல் ஸ்டிமுலா ஆகும். விசரல் ரிசெப்டர்ஸில் இருக்க விசரல் பெரிட்டோனியம் என்ற ஆர்கன். ஸோ மீடியேட்டட் பை த ஆட்டோனமிக் சிம்பத்தட்டிக் எஃபரண்ட் ஃபைபர்ஸ் அதாவது T5 to L2 வரைக்கும் இருக்கிறத ஃபோகட்டும், T10 to L2 வரைக்கும் இருக்கிறத மிட்கட் அண்ட் ஹின்கட் என்ன செய்யமெண்டா அந்த ஆட்டோனமிக் ஃபைபர்ஸ் வந்து இனோவேஷன்ஸில் கொடுக்கும். இப்போ இது ஏன் இது வந்து புவர்லி லோக்கலைஸ்ட் ஆகிருக்கும். ஏனெண்டா லோ ரிசெப்டர் டென்சிட்டி என்ற மல்டி செக்மெண்டல் இனோவேஷன் இருக்கத்தார இது வந்துட்டு புவர் லோக்கலைஸ்ட் தான் இருக்க போகுது. அதாவது இப்போ நம்ம இதை வந்து 9 இதை பிரிக்கலாம். எபிகாஸ்ட்ரிக், hypogastric, umbilical, flango lateral, iliac fossa, iliac region and hypogastric. இப்போ இதில் நம்ம பார்த்த மாதிரி இருந்தால் இனோவேஷன் அடிப்படையில் ஒவ்வொன்றையும் அடுத்தது இந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம இதை ஒவ்வொரு இதாக பிரிக்கலாம். அதாவது மிட்கட், ஹிங்கட் அண்ட் ஃபோகட்னு பிரிக்கலாம். இப்போ ஃபோகட் பெயின் எல்லாம் எங்கே வருமென்று பார்த்த மாதிரி இருந்தால் ஃபோகட் பெயின் எல்லாம் வந்து எபிகாஸ்ட்ரிக் ரீஜனில் வந்து
பார்க்கலாம். இதே இது இதை மிட்கட் பெயினை பார்த்தமாக இருந்தால் உம்ப்ளிக்கல் ஏரியாவில் பார்க்கலாம். ஹின்கட் பெயினை பார்த்தமாக இருந்தால் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜனில் பார்க்கலாம். அப்போ அடுத்து நமக்கு தெரியணும் எது மிட்கட், ஃபோர்கட், ஹின்கட் அண்டு. ஃபோர்கட் என்று சொல்கிறது ஸ்டொமக்கு கீழே இருக்க அந்த ஜங்ஷன் வரும். அடுத்தது கோலோனில் பார்த்தமாக இருந்தால் கோலோனில் ட்ரான்ஸ்வர்ஸ் கோலோனுக்கு அங்கால இருக்கிறதெல்லாம் ஹின்கட்டுக்குள்ளே வரும். இப்போ இந்த ரெண்டு ஜங்ஷனுக்கு இடையில் இருக்கிறது மிட்கட்டுக்குள்ளே வரும். மேலே இருக்கிறது ஃபோர்கட்டுக்கு வரும். ஒரு ரஃப் ஐடியா. விசரல் பெயின்னு சொல்கிறது பார்த்தோமா இருந்தால் ஓர்கன் பெயின் தானே. ஆகவே நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன, இதை லோக்கலைஸ்ட் cannot localize. அது பிறகு பார்த்தோமா இருந்தால் பெரைட்டல் பெயின் என்ன, அதாவது சொமாட்டிக் பெயின் என்ற பார்த்தோமா இருந்தால் இது இதோட மெக்கானிசம் என்ன, ஸ்டிமுலேஷன் ஆஃப் த சொமாட்டிக் நோசி ரிசெப்டர்ஸ் பெரைட்டல் பெரிட்டோனியம் ஆஃப் த இந்த அப்டாமினல் வால். இது நம்மளோட நார்மலான நர்வ் சப்ளை டு த ஸ்கின் பாடி வால் மாதிரி. இது என்னையெல்லாம் லோக்கலைஸ் பண்ணலாம். வெல் லோக்கலைஸ்ட் டியூ டு த ஹை ரிசெப்டர் டென்சிட்டி என்ற செக்மெண்டல் இனோவேஷனுக்குதால் நம்ம என்ன செய்யலாம், அதை லோக்கலைஸ் பண்ணலாம். சொமேட்டிக் நர்வால் என்ன செய்யும், அதாவது இன்டர்கோஸ்டல் நர்வ், சப்கோஸ்டல் நர்வால் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்போ இதை சரியாக நம்ம இனம் காணலாம்ன்றது முக்கியமான விஷயமாக தெரிய வேண்டியது. சொமேட்டிக் பெயின் வெல் லோக்கலைஸ்ட் பெயின். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் பார்ப்போம். acute appendicitisல பார்த்தோமா இருந்தால் ஓகே, இது வாமிட்டிங் கண்டிஷன், சாரி. visceral pain characteristic dull, cramping, colicky pain if due to obstruction இருந்தால், poorly localized pain, அதாவது ஃபோர்கட்டில் இருக்கிற பார்த்தோமா ஸ்டொமக், லிவர், கால் பிளாடர், pancreas எல்லாம் பார்த்தோம்னா எபிகாஸ்ட்ரிக் பெயின் இருக்கும். இதே மிட்கட் ஆர்கன்ஸ் லைக் ஸ்மால் பவல், அப்பெண்டிக்ஸ், ப்ராக்சிமல் கோலோன்லாம் பார்த்தோமா இருந்தால் பெரியோம்பிளிக்கல் பெயின் இருக்கும். இதே ஹின்கட் ஆர்கன்ஸான டிஸ்டல் கோலோன், ரெக்டம் பார்த்தமாக இருந்தால் சுப்ரா பியூபிக் பெயின் ஆகிக்க போகுது. ஆட்டோனமிக் சிம்டம்ஸ் லைக் நோசியா, வாமிட்டிங், ஸ்வெட்டிங் எல்லாம் இந்த முதலாவது விசரல் பெயினில் வந்துடும். இப்போ பெரடைல் பெயின் சொமேட்டிக் பெயினில் தான் இருக்கும். இப்போ சொமேட்டிக் பெயின் நமக்கு தெரியும், வெல் லோக்கலைஸ்ட் பெயின். இதோட காசஸ் என்ன, இன்ஃப்ளமேஷன் ஓ இன்ஃபெக்ஷன் ஆஃப் த பெரைட்டல் பெரிட்டோனியம் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அண்டா வரும். அதாவது perforated ulcers, appendicitis with peritonitis, direct irritation, அதாவது blood pus or bile peritoneum or tumor invading the abdominal organ. மெக்கானிசம் பார்த்தோம். பெரைட்டல் வெல் லோக்கலைஸ்டாக இருக்க போகுது. இதர கேரக்டரிஸ்டிக்கை பார்த்தமாக இருந்தால் ஷார்ப் பெயின், சிவியர் பெயின், கன்ஸ்டன்ட் பெயின் ஆகிக்க போகுது. localized to the affected area, அதாவது right lower quadrant in the appendicitis and the right upper quadrant in the cholecystitis examples. Aggregated by the movements or coughing, ஏனெண்டா peritoneal irritation ஆகும். அடுத்த guarding, rebound tenderness, rigidity, signs of peritonitis பார்க்கலாம். அப்போ என்னது signs of peritonitis எல்லாம் இதில் தான் வருது. அடுத்தது பார்த்தமாக இருந்தால் ரிஃபர்ட் பெயின் என்று சொல்கிறது மூணாவது வகையான பெயின். ரிஃபர்ட் பெயின் என்னென்னா பெயின் ரிசீவ்ட் எவே ஃப்ரம் த சோர்ஸை விட்டு எவே ஃப்ரம் த சோர்ஸ், அதாவது டியூ டு த ஷேர்ட் எம்ப்ரியாலஜிக்கல் ஒரிஜின் இன் த ஸ்பைனல் கோட் டெர்மட்டோம்ஸ். அது எக்ஸாம்பிள், இப்போ கோல் பிளாடர்னு சொல்கிறது ரைட் அப்பர் குவாட்ரன். இது போய் எங்கே வரைக்கும் போகுமெண்டா ரைட் ஸ்கெப்யூலா வரைக்கும் போகும். அதாவது ஃப்ரேனிக் நர்வ் இரிட்டேஷன் ஆகிறதால ரைட் ஸ்கெப்யூலாவுக்கு பெயின் கடத்தப்படும். அதே மாதிரி பெங்க்ரியஸ், அதாவது எபிகாஸ்ட்ரிக் பெயின் ஸ்டார்ட்டில் பெக்குக்கு போகும். அதாவது ரெட்ரோபெரிட்டோனியல் இரிட்டேஷனால் பெக்குக்கும் பெயின் இது ஆகும். அதே மாதிரி டயஃப்ராமேட்டிக் இரிட்டேஷன் என்னையும் ஷோல்டர் டிப் ஏண்டா C3
C5 via phrenic nerve. Pain syndrome based on the location அடிப்படையில் pain syndrome பார்த்தோமா என்றால் sub diaphragmatic irritation perforated ulcers, liver abscess, splenic injuries எல்லாம் sub diaphragmatic irritation பார்க்கலாம். அதே இது visceral component அதாவது sub diaphragmatic irritationலையும் visceral component பார்த்தோமா இருந்தால் epigastric pain foregut structureலேருந்து வரும். somatic component shoulder tip pain அதாவது செல்வம் occurrence sign செல்வம் அதாவது phrenic nerve C3 C5 irritation ஆகிறதுல வரும். இது வந்துட்டு worsen with the deep inspiration diaphragmatic movement ஆகிறதால deep inspiration ஆகிறதால இந்த பெயின் வேர்ஸ் ஆகலாம். அதாவது perforated duodenal ulcerல நம்ம பார்ப்போம் sudden epigastric pain என்ன செய்யணும் generalized peritonitis மாறுறதால referred shoulder pain ஆகும் வர வாய்ப்பு. அடுத்தது pelvic localization அதாவது pelvic appendicitis, diverticulitis, PID, ectopic pregnancyயில் இந்த pelvic pain எல்லாம் பார்க்கலாம். அதாவது visceral components ஆக என்னத்தை பார்ப்போம் suprapubic periumbilical discomfort அதாவது hingut pelvic organல வர பிரச்சனையால் வர பெயின் இங்கே இந்த ஏரியாவுக்கு தான் வரும். somatic component பார்த்தோமா இருந்தால் localized subpubic tenderness if peritonitis or pain on the rectal or pelvic examination அதாவது ductless pouchல வர டெண்டன் இதுக்குள்ளாமல் வந்து சேரும். எக்ஸாம்பிள் pelvic appendicitis என்னைமெண்டா பெரியும்பிளிக்கல் பெயின் கொண்டு வரும். டீப் pelvic பெயினோட rectal tendernessையும் தரும். ஏன்டா அது கீழே தானே pelvic அண்ட் கீழுக்கு pelvic appendicitis. ectopic pregnancyலையும் பார்த்தமாக இருந்தால் unilateral pelvic pain வந்து referred shoulder if hemiperitoneum irritates the diaphragm irritate பண்ணால் ஷோல்டருக்கு கூட அந்த பெயின் போகும். இதை ஓகே இது எப்படி கிளினிக்கலி அப்ளிகபிள் ஆகலாமண்டா இப்போ ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்டா ஏர்லியாக அப்பெண்டிசைட்டிஸ் முதல்ல விசரல் பெயினை தான் கொண்டாடும். அதாவது பெரியும்பிளிக்கல் ஏரியாவில் டல் பெயினாக இருக்க போகுது. பிறகு என்ன நடக்குமெண்டா 4 to 6 மணி நேரத்துக்கு பிறகு somatic பெயினாக மாறும். somatic பெயினாக மாறுறது தான் ரைட் லோவர் குவாட்ரண்ட் பெயின் அதாவது ரைட் இலியாக் ஃபோஸா பெயினாக மாறும். ஷார்ப் பெயினாக மாறும். ஒன்ற இன்ஃப்ளமேஷன் அந்த இன்ஃப்ளமேஷன் இங்கே பெரேட்டல் பெரிட்டோனியம் ரீச் ஆகிட்டேன் அர்த்தம் அப்படின்னா அது பிறகு என்ன நடக்க போகுது அது ஒரு வகையான இது. இப்போ கொலிசிஸ்டைட்டிஸில் பார்த்தமாக இருந்தால் முதல்ல விசரல் பெயின் இங்கே வரும். எபிகாஸ்டிக்கில் வரப்போகுது. எபிகாஸ்டிக்கில் ரைட் அப்பர் குவாட்ரண்ட்டில் கொலிக்கு பெயின் நம்ம வரும். அது பிறகு நடக்கும் கொஞ்சம் டைமுக்கு பிறகு அது வந்து பெரிட்டோனைட்டிஸ் டெவலப் ஆகிட்டாமண்டா சொமேட்டிக் பெயினாக மாறும். அது அப்போ லோக்கலைஸ்ட் இங்கே இடம் ரைட் அப்பர் குவாட்ரண்ட் இஃப் த பெரிட்டோனைட்டிஸ் டெவலப். அது மாதிரி இன்டெஸ்டினல் obstructionல பார்த்தமாக இருந்தால் முதலாவது விசரல் கோலிக் அதாவது மிட் லைனில் கிராம்பிங் பெயின் ஆகிக்க போகுது. பிறகு அது சொமேட்டிக் பெயினாக மாறும் இஃப் perforated occur. Examination of the abdomen in the difference in the acute appendicitis, perforated ulcers, intestinal obstruction, acute pancreatitis, cirrhosis of the liver, ascites எப்படி examine findings மாறுதுன்றதை பார்ப்போம். acute appendicitis preferred peptic ulcer ஒன்லையும் வந்து பார்த்தமாக இருந்தால் முதலாவது acute appendicitisல acute appendicitis வந்து இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ணலாம். பேஷண்ட் லை ஸ்டில் அதாவது எக்ரிகேட்டட் பை த மூமெண்ட் அல்லையும் முதலாவது பெயின் வரப்போகுது. அடுத்தது ஃப்ளெக்ஸ்ட் ரைட் ஹிப் அதாவது பாசிபிள் ஃப்ளெக்ஸ்ட் ரைட் ஹிப் பொசிஷனில் தான் இருப்பாங்க. பல்பேஷனை பார்த்தமாக இருந்தால் மேக்ஸிமம் டெண்டன் அட் த மெக்பர்னிஸ் பாயிண்ட் அதாவது ரைட் லோவர் குவாட்ரண்ட்டில் மெக்பர்னிஸ் பாயிண்ட் நமக்கு தெரியும். மெக்பர்னிஸ் பாயிண்ட்னு சொல்கிறது அன்டீரியர் சுப்பீரியர் இலியாக் ஸ்பைனுக்கும் உம்லிகலுக்கும் இடையில் வாரத்தை 3ஆக பிரிச்சுட்டு 1/3 இருக்கும். இதுதான் 1/3 இருக்க தான் மெக்பர்னிஸ் பாயிண்ட். மெக்பர்னிஸ் பாயிண்டில் வந்து பார்த்தோமா இருந்தால் மேக்ஸிமம் டெண்டர்னஸை பார்க்கலாம். அதே மாதிரி ரோவிங் சைன்னு சொல்கிறது அப்டோமெனில் லெஃப்ட் சைடுக்கு வந்து நம்ம லெஃப்ட் இலியாக் ஃபோஸாவில் வந்து என்ன செய்வோம் பல்பேட் பண்ணமாக இருந்தால் லெஃப்ட் லோவர் குவாட்ரண்ட்டில் பல்ப் பண்ணால்
ரைட் லோவர் குவாட்ரண்ட்டில் வந்து பெயின் வந்து நமக்கு பெயின் இருக்கும். அது வந்து ரோவிங் சைன்னு சொல்லுவோம். பிசோஸ் சைன்னு சொல்கிறது ரைட் ஹிப்பை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணமெண்டா பெயின் இருக்கும். பிசோஸ் சைன்னு சொல்கிறது என்னது அப்பெண்டிக்ஸ் வந்து பின்பக்கமாக ரெட்ரோவில் இருந்தால் அது நமக்கு அதை காட்டி கொடுக்கும். அதே மாதிரி பெல்விக் அப்பெண்டிசைட்டிஸ் இருக்கின்ற அர்த்தம். ஒப்டுரேட்டர் சைன், அதாவது பெயின் இன் த இன்டர்னல் ரொட்டேஷன் ஆஃப் த ஃப்ளெக்ஸ்ட் ரைட் ஹிப்பை வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்னல் ரொட்டேஷன் பண்ணோம்னா ஒப்டுரேட்டர் சைன்னு சொல்லுவோம். ஒப்டுரேட்டர் சைன் என்ன அர்த்தம்? ரெக்டோசீக்கல் அப்பெண்டிசைட்டிஸ் அறியும். percussion right tenderness on the percussion over the right lower quadrant. lower quadrantல வந்து tenderness இருக்க போகுது. auscultation decreased bowel sound. ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் லைக் ரீபவுண்ட் டெண்டன்ஸ், அதாவது பிளம்பர்க் சைன் வந்து பாசிட்டிவாக இருக்க போகுது. இது என்னத்தை குறிக்குமெண்டா இண்டிகேட்ஸ் த பெரிட்டோனைட்டிஸ். அடுத்தது பெப்டிக் அல்சர் டிசீஸ். perforated peptic ulcer. பெர்ஃபரேஷன் நடந்துட்டாமண்டா அர்த்தம் என்னண்டா அங்கே போட் லைக் ரிஜிடிட்டி இருக்க போகுது இன்ஸ்பெக்ஷனில் டியூ டு த கெமிக்கல் பெரிட்டோனைட்டிஸ். பேஷண்ட்ஸ் லை இம்மொபைல் அண்ட் எனி மூமெண்ட் வேர்ஸ் இந்த பெயின், எல்லா மூமெண்ட்டும் பெயினை வேர்ஸ் ஆக போகுது. Palpation generalized guarding rebound tenderness இருக்க போகுது. epigastric tenderness இருக்கும். Percussion like loss of liver dullness due to the free air under the diaphragm. Auscultation silent abdomen வேண்டா paralytic ileus form ஆയിരിக்கும் from the peritonitis. Special test like seat belt sign, அதாவது rigidity plus shock suggest the perforation. Perforated peptic ulcers இந்த விஷயங்கள்லாம் perforated peptic ulcersல இருக்க போகுது. அடுத்தது இன்டெஸ்டினல் obstruction. இன்டெஸ்டினல் obstructionல பார்த்தமாக இருந்தால் டிஸ்டன்ட் அப்டோமன் ஆയിരിக்கும் பார்க்கறதுக்கு. சென்ட்ரல் தானே ஸ்மால் பவுல், அதால் சென்ட்ரலில் இருந்தால் ஸ்மால் பவுல் ஆகிக்கலாம். அதே இது பெரிஃபெரல் டிஸ்டென்ஷனாக இருந்தால் லார்ஜ் பவுல் obstruction இருக்க போகுது. விசிபிள் பெரிஸ்டால்சிஸ், அதாவது லேட் சைன், ஆனாலும் லேட் சைன்லேயும் பெரிஸ்டால்சிஸ் நமக்கு விசிபிளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். திம்பானிக் டெண்டர் பட் நோ ரிஜிட் unless strangulation peritonitis form இருந்தால் தான் ரிஜிட் ஆகிக்கும். hernial orifice must be checked if the incarcerated hernia இருந்தால். percussion tympanic due to the gas filled loop இதால் tympanic இருக்கும். auscultation early auscultation high pitch tinkling bowel sound hyper peristalsis இருக்க போகுது. லேட்டில் பார்த்தோம்னா absent bowel sound due to the paralytic ileus. ஸ்பெஷல் டெஸ்ட் லைக் ஹெர்னியல் எக்ஸாமினேஷன், இங்குவனல் ஃபீமோரல் இன்சிஷனல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெர்னியல் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்ப்போம். acute pancreatitis பார்த்தமாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் எபிகாஸ்டிக் டிஸ்டென்ஷன் இருக்க டியூ டு த இலியஸ். இந்த கிரே டர்னர் சைன், அதாவது ஃப்ளாங் ப்ரூசிங், ஃப்ளாங் ஏரியாவில் வந்து ப்ரூசிங் இருக்க போகுது. குல்லன் சைன் சொல்கிறது பெரிய உம்ப்ளிக்கல் ரீஜனில் வந்து ப்ரூசிங் இருக்க போகுது. ஃபொக் சைன்னு சொல்கிறது பார்த்தோம்னா கீழே குரோயின்ஸ் ஏரியாவில் வந்து ப்ரூசிங் இருக்கும். Palpation epigastric tenderness but no rigidity, and unless necrotizing pancreatitis வரும் பாருங்க rigidity இருக்காது, ஆனால் dullness இருக்க போகுது. percussion dullness in the flank if ascites present. அடுத்து auscultationல பார்த்தோம்னா absence of due to the paralytic ileus. special test Murphy sign negative இருக்க போகுது, differentiate from the cholecystitis. chronic cirrhosis of the liver caput medusa அறியும். அதே மாதிரி ஜவுண்டிஸ், ஸ்பைடர் ஆஞ்சியோட்டோமா, பால்மர் எரித்தீமா, மசில் வேஸ்டிங், எசைட்டிஸை பார்க்கலாம். பல்பேஷன் ஃபேர்ம் நொடியூலர் ஃபைபர்ஸ், நொடியூலர் லிவர் இருந்தால் பல்பபிள் ஆகும். ஸ்ப்ளீனோமெகாலி இருந்தால் போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் ஸ்ப்ளீனோமெகாலி அறியும். ஹெப்பட்டோமெகாலி இருக்கும். percussion like shift dullness, அதாவது if ascites present dullness வந்து shift ஆயிரும். auscultation normal bowel sound தான் unless complication, அதாவது spontaneous bacterial peritonitis வாரத்துக்கு முதல் வந்து என்ன செய்யணும்டா நார்மல் bowel sound தான் கேட்க போகுது. ஸ்பெஷல் டெஸ்ட் லைக் ஃப்ளூட் த்ரில்ஸ் பார்க்கலாம். ascites பார்த்தமாக இருந்தால் distended bulging ஃப்ளாங்கெல்லாம் பல்ஜிங்காக இருக்க போகுது. umbilicus வந்து இவர்ட்டட், அதாவது மெசிவ் ascites வந்தால் umbilical இவர்ட்டடாக இருக்கும்.
palpation like a fluid wave thrill பார்க்கலாம் more than 1 liter கூட இருந்தால். ஷிஃப்டிங் டல்னஸை பார்ப்போம். மோஸ்ட் ரிலையபிள் கிளினிக்கல் சைன் வந்து ஷிஃப்டிங் டல்னஸ் தான். பெர்கஷன் பண்ணி பார்க்கக்குள்ள ஷிஃப்டிங் டல்னஸ் இருக்கும். ஒஸ்குல்டேஷன் நார்மல் அன்லெஸ் அசோசியேட்டட் வித் த இலியஸ் or the SBP. ஸ்பெஷல் டெஸ்ட் லைக் புடல் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது டிடெக்ட் த மினிமல் ascites பார்க்கறதுக்குரிய டெஸ்ட். Palpation of the abdomen difference in the acute ஒவ்வொன்றிலையும் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணுதுன்னு பார்த்தோமா இருந்தால் இப்போ முன்ன பார்த்தோம் பல்பேஷனையும் அதுதான் இதுலேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பெயின் சிண்ட்ரோம் இன் த abdominal cavity, extra-abdominal pathologies, பெயின் in the somatic visceral radiation, depends on the localization. இதை நம்ம பார்த்தோம் எப்படின்றதை பார்த்தோம். ஓகே, இவ்வளவுதான் இந்த வீடியோ.